குறுக்குத்துறை கோவில் வந்து வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து உற்சவர் சேலம் முருகன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து மேலக்கோவில்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சிடறாங்க. அந்த மேலக்கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். நான் உள்ளே போகும்போதே எனக்கு வந்து புல் அருகே இந்த முருகரை பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூர் முருகர் மாதிரியா இருக்காருங்க, அப்படியே இருக்காருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு ஐயா சொன்னார், ஐயா திருச்செந்தூர் முருகர் ஒரே சிற்பி, ஒரே பாறையிலேருந்து வடிவமைச்சார், மொத்தம் 2 சிலை செஞ்சார். அதில் ஒரு சிலை இங்கே இருக்குது, இன்னொரு சிலை தான் திருச்செந்தூர் இருக்குன்னாரு. எனக்கு மெய் சிலிர்த்து போயிட்டேன். அப்படியே இருக்கார், அந்த முருகர் தான் இந்த முருகர். நான் வந்து இதை ஃபோட்டோவும் பதிவு செய்கிறேன், அவரோட அனுமதி பெற்று தான் நான் எடுத்தேன். அதே திருச்செந்தூர் முருகர், அதே சிற்பி, அதே பாறை. அந்த பாறை தான் குறுக்குத்துறை பஞ்சலிங்க சுவாமிகள் தொடர்ச்சி அந்த பாறையிலேருந்து எடுக்கப்பட்டு செய்யப்பட்ட சிலை. ஸோ திருச்செந்தூர் போகிறவங்க என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு கோயில் போனோம், அங்கே இருக்கிற முருகர் அப்படியே இன்னொரு முருகரை பார்க்கணும் அப்படின்னா திருநெல்வேலியில் மேலக்கோவில்னு சொல்லி குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்குது. இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா, இதுதான் முருகர் அற்புதம் அதிசயம்ன்றது சொல்லும். திருச்செந்தூர் எப்படி முருகருக்கு எதிரில் வந்து நந்தியும் மயிலும் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் நந்தி மயில் இருக்குது. அந்த படத்தையும் நான் பதிவு செய்கிறேன். இது பற்றின ஒரு விஷயமும் நான் வந்து விரைவில் நேர்காணலில் சொல்கிறேன். முருகர் ரகசியங்கள் வந்து எங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி இந்த கோயில் வந்துச்சு, எப்படி சிற்பி கனவுல முருகர் சொன்னார், இந்த சிலை இங்கேயே வைக்கப்பட்டது எப்படி, அந்த எல்லா வரலாறையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிற முருக பக்தராகட்டும், இல்லை இந்த விளாக்ஸ் போகிறவங்க எல்லாருமே போய் இந்த இடத்துக்கு போய் பதிவு செய்யுங்க. திருநெல்வேலி முருக பக்தர்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிற இந்த கோயில் உங்களுக்கே புதுசாக இருக்கும். மேலக்கோவில் முருகர் டிட்டோ திருச்செந்தூர் முருகர் தான். ஜெராக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரே சோல் தான், ஒரே பாறை தான், ஒரே சிற்பி வடிவமைச்சது தான். சொல்ல வார்த்தையில் நேராக போய் பாருங்கள். அடுத்தது ஒரு கோவிலும் அற்புதமான கோவில், அதுவும் திருச்செந்தூருக்கு சமமான, திருச்செந்தூர் நெருக்கமான, திருச்செந்தூரோட தொடர்ச்சியான ஒரு கோவில். அதையும் நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.